ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 7th ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டைமில் இருக்க சோழ பேரரசு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது 3வது பாடத்தில் இருக்க தென்னிந்திய அரசுகளில் 2வது பாகம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சோழர்களின் வரலாறு மிகவும் பழமையானது. மகாபாரதத்திலும் அசோகர் கல்வெட்டுகளிலும் மெகஸ்தனிஸ் தாலமி ஆகியோரது குறிப்புகளிலும் சோழர்களை பற்றி செய்திகளை காண முடிகிறது. சங்க காலத்தில் சோழர்கள் திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்துள்ளனர். அவர்களது அன்றைய தலைநகரமாக உறையூர் விளங்கியது. சோழர்களின் இலச்சினையாக புலி உருவம் இடம்பெற்றது. முற்கால சோழர்களில் கரிகால சோழன் புகழ்பெற்றவர் ஆவார். இவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். முற்கால சோழர் தமது இறுதி காலத்தில் உறையூரை மட்டுமே ஆட்சி செய்து அளவில் சிற்றரசராயிருந்தனர். முற்கால சோழர்கள் இதிலிருந்து சிற்றரசுகள் அப்படின்னு தெரிய வருது. பிற்கால சோழர்களை பற்றி பார்க்கலாம். கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடையில் அதிகாரத்திற்கு வந்த சோழர்கள் பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள் என அழைக்கப்பட்டனர். இச்சோழ மரபு தென்னிந்தியாவின் பெரும்பகுதிகளையும் இலங்கை, கடாரம்ங்கிறது சுமத்ரா, மலேசியா பகுதிகள் தான் கடாரம் அப்படிமோ ஆகிய பகுதிகளை வென்றதால் இவர்கள் பேரரசு சோழர்கள் எனப்பட்டனர். பிற்கால சோழர்களின் எழுச்சிக்கு அடித்தளமிட்டவர் விஜயாலய சோழன். கிபி 850 to 887. விஜயால சோழனின் மகன் முதலாம் ஆதித்த சோழன். இவர் தொண்டை மண்டலம் உள்ளிட்ட சோழ மண்டலத்தை தம் குடையின் கீழ் கொண்டு வந்தார். கங்கர்களையும் கொங்கு நாட்டினரையும் வென்றார். ஆதித்ய சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து அதன் தலைநகரான மதுரையை வென்றதால் இவர் மதுரை கொண்டான் என புகழப்பட்டார். புகழ்பெற்ற தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணனிடம் தோற்று கிபி 955 மரணமடைந்தார். முதலாம் பராந்தகனின் வழித்தோன்றல் யார் அப்படின்னா கண்டராதித்தன், அரிஞ்சயன், 2ஆம் பராந்தகன், ஆதித்தன், உத்தம சோழன். இவங்களை பற்றி பார்த்துங்க. பிற்கால சோழர்கள் கணக்குகளை பராமரிப்பதிலும் அவற்றை தணிக்கை செய்வதிலும் சிறந்து விளங்கினர். ஆத்துளார் சாலை என அழைக்கப்பட்ட இலவச மருத்துவமனைகள் தஞ்சாவூர் உட்பட பல இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. முதலாம் ராஜராஜ சோழன். சோழ மரபில் ஆட்சி செய்த மன்னர்களில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆவார். இவர் சிறந்த வெற்றியாளராகவும் விளங்கினார். சேரர், பாண்டியர், சாளுக்கியர்களை போரில் வென்றார். இலங்கை மன்னர் 5ஆம் மகிந்தனையும் வென்று அனுராதபுரத்தில் சிவன் கோவிலை கட்டினார். மேலும் ராஜராஜன் முன்னீர் பழந்தீவுகள் எனப்பட்ட மாலத்தீவையும் வென்றார். இவர் காலத்தில் சோழ பேரரசு பரப்பு தென்னிந்தியாவையும் கடந்து பறந்து விரிந்திருந்தது. ராஜராஜன் சேர மன்னன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை என்னும் இடத்தில் வென்றார். கல்யாணியை ஆண்ட சத்திய சராயாவிடம் இருந்து வெங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு அளித்தார். இவருடைய மகளை சக்திவர்மனின் சகோதரர் விமலாதித்தனுக்கு மணமுடித்தார். மேலும் கங்கவாடி, தடிகைபாடி, நுளம்பாடி ஆகிய மைசூரின் பகுதிகளையும் ரெய்ச்சூர், தோவா பகுதிகளையும் வென்றார். மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன் போன்ற பல சிறப்பு பெயர்களை ராஜராஜன் பெற்றிருந்தார். இவர் சைவ சமயத்தை பின்பற்றினார். இவரது காலத்தில் தேவாரம் தொகுக்கப்பட்டது. கிபி 1010ஆம் ஆண்டில் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். இவர் கிபி 1014ஆம் ஆண்டில் இயற்கை எய்தினார். முதலாம் ராஜேந்திரன். ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் தம் தந்தையின் வழியில் சோழ பேரரசை விரிவுபடுத்தினார். இடைத்துறை நாடு, அதாவது ரெய்ச்சூர், தோவாப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, இரு நீர்ப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியை தான் நம்ம தோவாப் அப்படிம்போம். என்னது, இரு நீர்ப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியை நம்ம தோவாப் அப்படிம்போம். வனவாசி, அதாவது கடம்பர் தலைநகர் தான் வனவாசி. அதையும் கொல்லிப்பாக்கை, ஹைதராபாத் பகுதி தான் கொல்லிப்பாக்கை. மன்னை கடக்கம், மால்கேட்டு ஆகிய இடங்களை வென்றார். ஈழமண்டலம் எனப்பட்ட இலங்கை முழுவதையும் கைப்பற்றினார். மேலும் பாண்டியர், சேரர், மேலை சாளுக்கியர் ஆகியோரையும் தோற்கடித்தார். வங்காளத்தின் மீது படையெடுத்த ராஜேந்திரன் அந்நாட்டு மன்னர் மகிபாலனை வென்றார். இவ்வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரை நிறுவினார். ஸ்ரீவிஜயம், கடாரம் மற்றும் நிக்கோபர் தீவுகளைச் சார்ந்த பகுதிகள் மற்றும் மலேயா தீபகற்பம் ஆகிய இடங்களை கடல் கடந்து போரிட்டு வென்றது இவரது மிகச் சிறந்த செயலாகும். இவருக்கு கங்கை கொண்டான், பண்டித சோழன்,
கடாரம் கொண்டான் போன்ற சிறப்பு பெயர்கள் அமைந்தன. ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசானது புகழின் உச்சநிலையை எய்தியது. முதலாம் ராஜேந்திரனோட வழித்தோன்றல் யாருன்னா, முதலாம் ராசாதிராஜன், இரண்டாம் ராஜேந்திரன், ராச மகேந்திரன், வீர ராஜேந்திரன், அதிராஜேந்திரன். இவங்க தான். முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் ராஜேந்திர சோழனின் மகளான அம்மங்கா தேவி என்பாரின் மகனே முதலாம் குலோத்துங்க சோழன் ஆவார். குலோத்துங்க சோழனின் தந்தை வெங்கியைச் சேர்ந்த ராஜராஜன் ஆவார். அவர் வெங்கியை ஆண்ட சாளுக்கிய மரபைச் சேர்ந்தவர். பின்னர் சோழ நாட்டு மன்னரானார். இவர் சோழ நாட்டு வெங்கியை இணைத்து சோழ நாட்டுடன் வெங்கியை இணைத்து சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தார். மேலை சாளுக்கியர்களை வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். இவர் காலத்தில் இலங்கை சோழ பேரரசிலிருந்து விடுதலை பெற்றது. ஸ்ரீவிஜயம் என்ற நாட்டுடன் நெருங்கி நட்புறவை கொண்டிருந்ததால் கிபி 1077 அங்கு வணிக குழுவினரையும் அனுப்பி வைத்தார். முதலாம் குலோத்துங்கன் சிறந்த நிர்வாகியாக விளங்கினார். நிலங்களை அளந்து வரி விதித்ததோடு சுங்க வரியை நீக்கி வணிகத்தை எளிமைப்படுத்தியதால் இவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என போற்றப்பட்டார். இவர் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, கம்பர் முதலான கவிஞர்களை ஆதரிச்சிருக்காரு. சோழ பேரரசு சிதறுதல். சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு சிதைவுறத் தொடங்கியது. கடவராயன் போன்ற குறுநில மன்னர்களின் எழுச்சி, பாண்டிய நாட்டு எழுச்சி ஆகியவை சோழ பேரரசை நிலைகுலையச் செய்தது. பாண்டிய மன்னன் இரண்டாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் கடைசி அரசரான மூன்றாம் ராஜேந்திரனை வென்று சோழ நாட்டை கைப்பற்றினார். சோழர்களோட ஆட்சிமுறை. சோழர்களின் ஆட்சி முறையானது சிறந்த திறமையான நிர்வாக அமைப்பாக உருவாக்கப்பட்டிருந்தது. சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை அலகு ஊர் என்பதாகும். பல ஊர்கள் சேர்ந்தவை வளநாடு என்றும், பல வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம் என்றும், பல மண்டலங்கள் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்ததாக சோழ நாடு விளங்கியது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சார்ந்த உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி விரிவாக விளக்குகிறது. ஒவ்வொரு கிராமமும் ஊர் அல்லது சபை என்ற அமைப்பின் மூலம் நிர்வகிக்கப்பட்டது. கிராம சபை உறுப்பினர்கள் குடைவோலை முறையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதன்படி உறுப்பினர்களாக போட்டியிடுவோரின் பெயர்கள் பனை ஓலையில் எழுதி ஒரு குடத்திலிடுவர். ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை அழைத்து குடத்தில் உள்ள ஓலைகளை எடுக்கச் செய்வர். அவ்வாறு 30 ஓலைகள் எடுக்கப்பட்டு அவற்றில் உள்ள பெயர்களுக்குரியோர் உறுப்பினர்களாக அறிவிக்கப்படுவர். வாரியங்கள் என்ற விரிவான நிர்வாக அமைப்பும் நடைமுறையில் இருந்தது. அவைகளுள் சமவத்சர வாரியம், ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்ச வாரியம், பொன் வாரியம், புறவரி வாரியம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்தன ஆகும். இதன் உறுப்பினர்கள் வாரிய பெருமக்கள் எனப்பட்டன. வாரிய எண்ணிக்கையும் உறுப்பினர் எண்ணிக்கையும் கிராமங்களுக்கு ஏற்ப மாறுபட்டது. சமூக பொருளாதார நிலை பார்க்கலாம். சோழர் காலத்தில் சமூகத்தில் சாதி முறை வழக்கில் இருந்தது. சதி, தேவதாசி போன்ற வழக்கங்கள் நடைமுறையில் காணப்பட்டன. பெண்கள் சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். பெண்கள் சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருந்தன. வரி பொத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரி பொத்தகம் வரி விதிப்பு நடைமுறைகளை சோழர் காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதி தொகுத்தன. இது வரி புத்தகத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. வரி பொத்தகம் எனப்பட்டது. ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி சேனாதிபதி குறவன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. சேனாதிபதி குறவன், இதுதான் ஞாபகம் வச்சுங்க. இக்காலத்தில் நெசவு, உலோக உருக்கு தொழில்கள் மேன்மையுற்றன. மக்கள் மன்றங்கள் பரவலாக இருந்தன. சீனா, சுமத்ரா, ஜாவா, அரேபியா ஆகிய நாடுகளுடன் வணிக உறவு ஏற்பட்டிருந்தது. சமயமும் கல்வியும். சோழ வேந்தர்கள் சைவ சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருந்தன. எனினும் பிற சமயங்களான வைணவம், சமயம், பௌத்தம் ஆகியவற்றையும் மதித்து நடந்தன. ஆலயங்களும் மடங்களும் கல்வி மையங்களாக விளங்கின. இங்கு வேதங்கள், புராணங்கள், கணிதம், மருத்துவம் ஆகியன கற்பிக்கப்பட்டன. இவைகளை பற்றிய குறிப்புகளை எண்ணாயிரம், திருமுக்கூடல், திருப்புவனம் ஆகிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். அடுத்து இலக்கியம். சோழர் காலத்தில் இலக்கியம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. இந்த சோழர் காலம் புத்துணர்வு சேக்கிழாரால் பெரிய புராணமும்,
திருத்தக்க தேவரால் சீவக சிந்தாமணியும் எழுதப்பட்டன. கம்பராமாயணத்தை கம்பரும் கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டாரும் எழுதின. சைவ நூலான பன்னிரு திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பியும் வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனியும் தொகுத்தனர். மூவருலா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தக்கையாக பரணி ஆகியவற்றை ஒட்டக்கூத்தர் எழுதினார். உரையாசிரியர்களான இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், பரிமேலழகர் ஆகியோர் சோழர் காலத்தவரே. அடுத்து கட்டிடக்கலையும் கட்டிடக்கலையும் இல்லை, திராவிட பாணியிலான கலைகளும் கட்டிடக்கலையும் சோழர்கள் காலத்தில் முழு வடிவத்தை பெற்றன. கோவில் கருவறையின் மீது கட்டப்பட்ட விமானம் உயரமாக வடிவமைக்கப்பட்டது. கிருஷ்ண ஆறு தொடங்கி மன்னார் வளைகுடா வரையில் சுமார் 70 ஆலயங்களில் சோழர்களின் சிறந்த கட்டிடக்கலை அடையாளங்களை காணலாம். திருச்சிராப்பள்ளி, திருவரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், திருவண்ணாமலை, சுசீந்திரம், திருவனந்தபுரம், உடுப்பி போன்ற இடங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் சோழர்களின் கலையை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்புடன் திகழ்கின்றன. சோழர்களின் கட்டிடக்கலையானது எளிமையான வேலைப்பாடுகளை உடையதாகும். நர்த்தாமலையின் விஜயாலய சோழீஸ்வரம், கொடும்பாலூரின் ஐவர் கோவில் ஆகியன இக்காலத்தைச் சேர்ந்தவை. பிற்கால சோழர்களின் தொடக்க காலத்தில் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் கம்பீரமானவை. அவை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவன் கோவில் போன்றவையாகும். இப்பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக தொன்மையான சின்னங்களுள் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது, போற்றுதலுக்குரியதாகும். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்து விமானத்தின் உயரம் 216 அடியாகும். மூலவர் அறையின் மீது கட்டப்பட்ட விமானம் 13 அடுக்குகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிற்கால சோழர்களது கட்டிட பணிகள் அழகும் நேர்த்தியும் ஒருங்கே அமைந்தனவாகும். தஞ்சாவூர் சுப்பிரமணியர் ஆலயம், தாராசுரம் அரிவட்டேஸ்வரர் கோவில், கும்பகோணம் அருகே திருபுவனம் என்னும் இடத்தில் உள்ள கம்ப ஹரேஸ்வரர் அல்லது திருபுவனேஸ்வரர் கோவில் ஆகியனவும் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டவை. சிற்பங்கள். சோழர்களது சிற்பங்களிலும் உலோக சிலைகளிலும் காணப்படும் அழகிய உருவங்கள், கற்பனை வடிவங்கள், அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாமே அவர்களது தனித்துவமிக்க ஈடுபாட்டை பிரதிபலிக்கிறது. இதனுள் முதலாம் ராஜராஜனின் சிற்பமானது கலைநயம் கொண்டது. சிவன், விஷ்ணு, பிரம்மா, எண் கரங்களுடன் காட்சி தரும் துர்க்கை ஆகிய ஆலய சிற்பங்கள் அனைத்தும் மிகுந்த அழகு வாய்ந்தவை. கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் உள்ள நடராசர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகியன உலோக சிலைகள் சோழர் கலை அம்சத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஓவியங்கள்னு பார்த்தோம்னா சோழர்களது சுவர் ஓவியங்கள் எளிதாக அமைந்துள்ளன. அவை தஞ்சாவூர் திருமயம், காஞ்சி கைலாசநாதர் கோவில், நர்த்தாமலை விஷ்ணு கோவில் ஆகிய இடங்களில் காணலாம். இசைன்னு பார்த்தோம்னா நுண்கலை எனப்படும் இசைக்கலையானது வளர்ச்சி பெற்ற காலம் இது. இன்றைய கர்நாடக இசைக்கு சோழர் காலத்தில்தான் அடித்தளம் இடப்பட்டது. இதே நாட்களில்தான் பரதநாட்டியம் என்னும் அழகு மிளிரும் ஆடற்கலையும் தோன்றியது. சோழர் ஆட்சியின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 850 தொடங்கி கிபி 1279 ஆண்டு வரை சுமார் 430 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த சோழர்களின் காலத்தில் தமிழகம் பல துறைகளில் வளர்ச்சி கண்டது. அரசியல், நிர்வாகம், தமிழ் இலக்கியம், கோவில் கட்டிடக்கலை, இசை, ஆடல் ஆகிய அனைத்து கலைகளிலும் சோழர்கள் தங்களின் தாக்கத்தினையும் முத்திரையும் பதித்தார்கள். கடல் கடந்து பல நாடுகளை தம் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பேரரசு சோழர் காலத்தில் தமிழ் சமுதாயத்தின் பெருமை திக்கெட்டும் பரவியது. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.